வரப்போற பொங்கல் ஜனவரி 2026 நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் அதே மணிக்கு சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வெளியாக போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்துடன் சேர்ந்து நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு பட நிறுவனத்துக்கு மேலே பொங்கல் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பல பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் வந்து போடப்படுதாமா. ஸோ என்னென்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த விழுந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன், பராசக்தி, கருப்பு இந்த 3 படங்கள் வெளியானா நீங்கள் எந்த படத்தை போய் தேட்டரில் பார்ப்பீங்கிறத கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க. ஸோ நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சூர்யானுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிக்கோ. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மாதிரி நிறைய அன்பான ஃபேன்ஸ் இருக்காங்க. அன்பான ஃபேன்ஸ் இருக்க வேண்டிய இடம் தான். நீங்கள் இல்லாமல் இருந்த எப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படி தான் நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. கருப்பு படத்தை ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணும் அப்படி சொல்லி தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆளும் கட்சி வந்து போடுறாங்க. இதோடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்தை வந்து ஓட விடக்கூடாது அப்படி தான். அதுக்கு ஒசரம் தான் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை ஜனவரி 14 உடனே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்துட்டு தடுக்க முடியாது தமிழ்நாட்டில், ஜனவரி 9 14 வரைக்கும். ஏன்னா தளபதியோட படம் தான் வந்து ஓடும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நம்ம கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. பட்னா சூர்யானுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை. அவர் கிளாஷ் பண்ணணுன்னு எந்த ஒரு நடிகர்களோடையும் வந்துட்டு சண்டையிடணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம் இல்லை. அவரோட ரசிகர்களை சண்டையில் விடணும்னு. ஸோ அதனால் அவர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு வர்றாரு, இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு. இப்போ மட்டும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்நேரத்துக்கு நமக்கு வந்து ஜனவரி 9 ரிலீஸ்னு சொல்லி அப்டேட்டை வந்து கிடச்சிரும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகன் ஓச்சாச்சா இப்படி. ஸோ இந்தியா அண்டு அதர் ஸ்டேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லக்கோ என்னமோ தெரியல, குளோபல் ஸ்டாரான பிரபாஸ் அவர்களுடைய ஒரு படம் வந்து வருது. ஸோ அதனாலே வந்துட்டு தமிழ்நாட்டை தாண்டி மித்த இடங்களில் வந்து பெருசாக இந்த ஜனநாயகன் படம் ஓட போகிறதில்ல. ஸோ அப்படி இந்த ஜனநாயகன் படத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அப்படிலாம் வந்துட்டு பார்த்தா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்று பார்க்க தான் போகிறாங்க. காற்றை வேணால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணை போட்டு தடுக்கலாம், தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. அது உடச்சிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி தான் நல்ல படங்களும். ஸோ அதனால் என்ன சதிகள் பண்ணணும்னு நினச்சாலும் நல்ல கதை இருந்தால் எல்லா படமே வெற்றி அடையும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.